ஏகப்பட்ட லோ பட்ஜெட் அட்டகாசமா தெல்ல தெளிவா செம்ம குவாலிட்டியா ஒரு 3 அது ஒரு 4 அது ஒரு 5 6 7 வண்டி வந்து ஃப்ரெஷ்ஷா நிறைய வண்டி பற்றி சொல்கிறேன். இதில் முக்கியமான தகவலும் சொல்கிறேன், கேட்டுங்க. நல்லாயிருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை அழகாக. அதாவது என்ன சொல்லுவாங்களா ஒரு பழமொழி, பொங்கல் வருது வருது வருதுன்னாங்க. பொங்கல் வந்துச்சு, பொங்கலும் போயிடுச்சு. நேற்று பாருங்க, நேற்று நடந்தது இது. தயவுசெய்து சொல்கிறேன், யாரும் வந்து பெரிய ஹோட்டல் தயவுசெய்து யாரும் போகாதீங்க. நேற்று நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாம் போனோம்னு சொல்லிட்டு ஒரு 12 பேர் நாங்கள் போனோம். போயிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரம்மா, எங்கள் பசங்க, எங்கள் தம்பி வாய்ப்பு எல்லாம் போனோம். போயிட்டு ரோடு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா, ஹைவேல பார்த்தீங்கன்னா நிறைய கார் இருக்குது. இந்த ஹோட்டல் பார்த்தா பெரிய ஹோட்டல், இன்னும் ஜனமாக இருக்குது சொல்லிட்டு ஹோட்டல் உள்ள நுழைஞ்சு பண்ணி பார்த்தினாக்கா, ஒரு தோசை பார்த்தினாக்கா 140 ரூபா. ஒரே ஒரு தோசை, மசால் தோசை, உருளைக்கிழங்கு 140 ரூபா ஒரு தோசை. சரி முதல் கணக்கு பண்ணி பார்த்தினாக்கா, நாங்கள் 12 பேருக்கு 1200 1750 ரூபா ஆச்சு. நான் இருக்கும் போதும் அப்படி தான், இல்லாத போதும் அப்படி தான். எனக்கு தள்ளு வண்டி தான் பெஸ்ட்டு. போயிட்டு 12 பேர் சொல்லிட்டு 1200 கிட்டத்தட்ட பார்த்தோன்னாக்கா 1800 ரூபாய் போச்சு தோசைக்கு. சாப்பிட்டு வெளியே வந்து நடந்து தோசை வேலை தள்ளு வண்டியில் போனாக்கா அழகா சுட சுட தோசை 10 ரூபா தோசை. 10 பேருக்கு என்னாச்சு 100 ரூபா 150 200 முடிஞ்சிட்டு இருக்காத. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் போய் அந்த என்னதான் போய் சாப்பிட்றேன், எல்லாம் சாப்பிட்றேன், நம்மளாம் சாப்பிட போனால் தயவுசெய்து போகாதீங்க. இதோட கூத்து என்ன தெரியுமா, 1850 ரூபா ஆச்சு பில்லு. நான் 2000 ரூபா கொடுத்துட்டு 1200 திருப்பி கொடுத்தாரு. இவன் லாஸ்ட்டாக நம்ம அப்பு என்ன பண்ணப்போ ஒரு ஆலிஸ் சாப்பிடலான்னு சொல்லிட்டு போனாப்புல. சரி ஆலிஸ் எவ்வளோ கேட்டா, ஒரு ஆலிஸு 50 ரூபா. ஆலிஸு ஒரு ஆர்லிக்ஸ் 50 ரூபா. சத்தியமாக 10 ரூபா பவுடர் வாங்கினது பாலில் கலந்தா 10 பேர் கலந்து கொடுத்துடலாம் பாடுது. நல்லா சொல்கிற பாருங்க, இன்றைக்கி எல்லாம் பெரிய வண்டி பெரிய ஹோட்டல் தயவுசெய்து போகாதீங்க. கேட்டால் சுத்தமாக இருக்குது, பெருசாக நல்லா நீட்டாகுது, கழைக்கு போச்சுங்களா, தயவுசெய்து போகாதீங்க. உள்ளே போய் ரூமில் போய் பாருங்க, அவன் எந்த அக்கல்ல போய் சொன்னி இட்லி சொல்கிறானோ தெரியல. அதுக்கு நேரடியாக பார்த்து தள்ளு வேலையில் சூப்பராக சுட போடுவாங்க. எனக்கு காசு பணம் சுற்றுருங்க, பாதி மாவு வேவலை, ரொம்ப கஷ்டங்க. அதில் தயவுசெய்து பெரிய ஹோட்டல் மட்டும் போகாதீங்க. இருவு பட்டம் இல்லாத பட்டம் தயவுசெய்து பெரிய ஹோட்டலுக்கு போகாதீங்க. தள்ளு வண்டி தான் பெஸ்ட்டுங்க. தள்ளு வண்டியில் சின்ன சின்ன ஹோட்டலை அவங்க வச்சு பாருங்க, நல்லா இருக்கும். ஆளாளப்பட்ட வீரரை பாருங்க, லலிதா ஜுவல்லரி ஓன தெரியுங்களா, நல்லா கோட் சூட்டு போட்டு ஜம்முனுவாரு. அவரே பார்த்தினாக்கா நல்லா கோட் காணிக்கு தள்ளு வண்டியில் சாப்பிட்டு வரோம். நான் அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது அந்த தள்ளு வண்டிலாம் பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போவும் அந்த தள்ளு வண்டியில் தான் போகிற ரோட்டு ஓரங்க இட்லி கடை தான் அருமையாக இருக்கும். 10 இட்லி சாப்பிட்டு பாரு, ஒரு இட்லி 5 ரூபா சார். 15 50 ரூபாய் இட்லி சாப்பிட்டா வயிறாறு திட்டார், வயிறு ரொம்ப. அதே ஒரே ஒரு தோசை வயிறு ரொம்பல சார். அதனால சொல்கிறேன் பாருங்க, பெரிய ஹோட்டல் தயவுசெய்து போகாதீங்க, பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. வயிறு அதாவது நம்ம கஷ்டப்படுறதே சாப்பாட்டுக்கு தான். பணம் கொடுத்தா வாங்க பொருளே சொல்ல, இன்னதான் கண்ணாடி இது போட்டால் கூட அநியாயமாத்துக்கு 120 140 ரூபா ஒரு தோசை. அதனால் சொல்கிறேன், யாரும் பெரிய ஹோட்டலுக்கு போயிட்டு ஏமாந்துடாதீங்க. வண்டி பார்த்து சொல்கிறேன் பாருங்க, ஏக்கன்னா போட்டோம், யாருன்னா போட்டோம், என்ன பண்ணுது சொன்ன நம்மளால விருதுக்கு நாடு என்ன பண்ணுறது. அட்டகாசம் வண்டி பாருங்க, 2016 17 ரெனால்டு டஸ்டரு, சூப்பராக வண்டி சார். வண்டினா வண்டி அட்டகாசமாக இருக்கும். சஸ்பென்சரு, ஏசி, பவர் சேரி, பவர் உண்டோ, சென்ட்ராக் 2 ஏர் பேக்கு, சும்மா நச்சுன்னு சார். வண்டி கிட்டத்தட்ட 140 கிலோமீட்டர் ஓட்டு வந்தேன். அதாவது நம்ம ஒசக்கோட்டாலேருந்து ஓட்டு வந்தேன். அவ்வளோ அருமையாக சார், சஸ்பென்ஸ்லாம் அருமையாக இருக்கும். தெளிவான வண்டி. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தா சீப் அண்ட் பெஸ்ட்டில் கஸ்டமர் 550 கேட்குறாங்க. கிட்ட வாங்க 550 வச்சாராம். 17 மாடல் 2 ஓனரு டைட்டானியம். அடுத்து பாருங்க, மாருதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்டோ 800 சூப்பராக 2005 16 ரிஸ்ட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா 25 நம்பரு. 600 சொல்லுவாங்க, திருவண்ணாமலை சொல்லுவாங்க. 2 ஓனர். நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் கேட்டிங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா 2,70,000 கேட்குறாங்க. 250 ஃபைனல் சொல்கிறாங்க. கிட்ட வாங்க, பணத்தை கல்லில் காட்ட எடுத்து கொடுத்துட்றேன். அடுத்து பாருங்க, ஷிஃப்ட்டு 2007 8 ரிஸ்ட்டு 2 ஓனரு. கஸ்டமர் 2,4 ரூபா கேட்டு 2 ரூபா கேட்குறாங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும், நான் எடுத்து கொடுத்துறாதுலாம். கஸ்டமர் 2 ரூபா கேட்குறாங்க. கிட்ட வாங்க,
ரூபாய், 1,95,000, 1,85, 1,75,000, 1,65,000 சூப்பரா கொடுப்பாங்க. கிட்ட வாங்க 1,55 கொடுப்பேன். ஷிஃப்ட் டீசல் யாருமே தர மாட்டாங்க. வீடியோ வந்து உள்ள இன்ட்ரெலாம் சுத்தம் காட்டினாரா. லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன் பாருங்க. சார் வண்டி அவ்வளோ அருமையாக சார் வண்டி. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்லாக்கு நல்லா சார் வண்டி. இன்னைக்கு லோன் வாங்கினா 5 லட்சம் லோனே வாங்கலாம் அந்த வண்டிக்கு. 5 டயரும் புது டயர் சார், பிரிஷ் டயர் தான் எல்லாமே. வெறும் 1,12,000 கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி. டபுள் சாவி வேற. இந்த வண்டி பாருங்க, ஆல்டோ பாருங்க, 2015 மாடலு. சூப்பராக வண்டி, சூப்பராக வண்டி, அட்டகாசமாக இருக்கு வண்டி. லோக்கன் 25 நம்பர் தான். சஸ்பென்சரு, இன்ஜினு எல்லாமே நல்லா இருக்கும் வண்டியில். பாருங்க ஷிஃப்ட் பாருங்க, அலாய் வீலு, 4 டயர் நச்சுன்னு இருக்கும். புதுசு 2 ஹெட்லைட் டூமு, புது சீட் கவரு, டச் ஸ்கிரீன் செட்டு, இன்டீரியலு வேற லெவல் சார் வண்டி. வெறும் 1,60,000 டீசல் வண்டி யாருமே தர மாட்டாங்க. தயவுசெய்து குறைச்சிடாதீங்க. ஷிஃப்ட் வண்டி 1,65,000 தான் ஆகும். பாருங்க டைமண்ட் அலாய் வீலு, வேற சார் டைமண்ட் அலாய் வீலு. பின்னால ஸ்பாய்லரு. வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அப்படியே ஸ்பாய்லர், அதாவது ஃப்ளைட்டில் வரல ஸ்பாய்லர், அது மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும் வண்டி. இன்ஜின் காட்ட போறேன் பாருங்க. எடிப்பார் சூப்பராக இருக்கும். டீசல் வண்டி இது. டீசல் வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா மைலேஜ் பார்த்தா 20 வரும் மைலேஜ். இன்ஜினில் ஸ்டிக்கு, புகை, ஆயில் எதுவுமே அடிக்காது. அடுத்து பெட்ரோல் வண்டி பாருங்க. இது 20 வரும் மைலேஜ், நல்லா இருக்கும் வண்டி. இதுவும் கெட்டப்ப சூப்பராக இருக்கும். மைலேஜ் வந்து 20-25 வரும். இதுவும் இப்போ ஸ்டிக்கில் புகை அடிக்குது, ஆயில் அடிக்காது, வராது. கிட்ட காட்டு. நல்ல வண்டி பாருங்க, விட்டுறாதீங்க. சும்மா கண்ணாடி மிக வண்டி நல்லா இருக்கும். விட்டுறாதீங்க. 3 வண்டி தொடர்ந்து போடுறேன், இன்னொரு வண்டி தொடர்ந்து போடுறேன் பாருங்க. ஒரு வீடியோ லாஸ்ட்டாக ஒரு இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. எல்லாம் மனசுக்கு தேவையான தான். வாங்க எடுத்து பாருங்க. அட்டகாசமாக ஃபோர்டு ஐகானில் டீசல் வண்டி சார். டீசலில் பெட்ரோல் வண்டி. ஐகானில் பெட்ரோலு 2007, 2028 பேப்பர் கரண்ட்டு, இன்சூரன்ஸ் கரண்ட்டு. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ₹1 கேட்குறாங்க. கிட்ட வாங்க. ₹1 கிடையாது, 85 கிடையாது, 75 கிடையாது, வெறும் 65 ரூபா சொல்றேன். கிட்ட வாங்க, பணத்தை கல்ல காட்டுங்க. தர எவ்வளோக்கு? வெறும் ₹65. சூப்பரான வண்டி, பெட்ரோல் வண்டி, ஃபோர்டு ஐகான், ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ராக்கு, அலாய் வீல்லாங்குது பாருங்க. உள்ள காட்டு. ஏசி கூட பக்கா ஒர்க்கிங் வண்டி, நல்லாயிருக்கும். 4 விண்டோ, பவர் விண்டோ இருக்குது. சீட்டு சூப்பராக, புது சீட் கவரு. ஒரு டாக்டர் வண்டி. வெறும் 65 தான் ஆகும். தயவுசெய்து குறைச்சி கேட்டால் தர மாட்டாங்க. அவங்க ₹1 கேட்குறாங்க, 75 ரூபாய்க்கு ஆகும். வண்டி அலாய் வீல் தான் இது வண்டியில். பின்னால் காட்டு. அடுத்து பாருங்க, உண்டாய் இயானு. இயான்ல பார்த்தீங்கன்னா 2014-15 சிங்கிள் ஓனரு, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு, 2026 12ஆம் மாதம் இன்சூரன்ஸ். செம்ம குவாலிட்டியா சார் இயான். TN23 நம்பரு, நல்லா இருக்கும் வண்டி. கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா ₹3 கேட்டு 2,25,000 கேட்குறாங்க. பணத்தை கண்ணில் காட்டுங்க, தரேன். இன்னும் கூட குறைச்சி வாங்கி தரேன். 15 மாடலு, பெட்ரோல் வண்டி, லிட்டருக்கு 20 வரும் மைலேஜ், ஏசி, பவர் ஸ்டேரிங், 2 பவர் விண்டோ, அருமையான 4 டயரு நச்சுன்னு இருக்கும். உள்ள என்ட்ரி காட்டுறேன் பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னால் ஒரு 2 23 நம்பரு, சூப்பராக வண்டி. 4 டயரு, சஸ்பென்ஸ் எல்லாமே நல்லா பாருங்க. சூப்பராக சார் வண்டி, விட்டுறாதீங்க. நல்ல குட்டி வண்டி, பார்க்கிங் நல்லா இருக்கும். அதாவது உண்டாயில் இயானு, மாருதி இது உண்டாய் கம்பெனியில் வந்து இயானு. இடம் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 53,000 கிலோ சார், 43,000 கிலோமீட்டர் வண்டி ஓடிக்குது. வண்டி வெறும் 43,000 வண்டி ஓடிக்குது.
சஸ்பென்சரு இன்ஜின் எல்லாமே எல்லாம் இருக்கும். பின்னாடி வெளியே ஒரு 2 வண்டி காட்டுறேன் வாங்க. ஏன்னா நேற்று வந்துச்சு இந்த விஸ்டாவும் காட்டுறப்ப 12 13 லிஸ்ட்டு 2 ஓனரு கஸ்டமர் 2 ரூபாய் கேட்குறாங்க. 2 உடச்சி உள்ள வாங்கி தரேன். கோட்ரா ஜெட் இன்ஜினில் ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு ஷிஃப்ட் இன்ஜினில் டீசல் இன்ஜின். அது ஷிஃப்ட் வர இன்ஜின் தான் நல்லாயிருக்கும் வண்டி. கோட்டா ஜெட்டு கஸ்டமர் 2 கால் கேட்டு 2 ரூபா கேட்க 2 ரூபாய்க்குள்ளே பண்ணி தரேன் வாங்க. நல்லா இதை கலாட்டியா. அடுத்து பாருங்க அட்டகாசமாக தெளிவால அதாவது சுசுக்கிலேருந்து சியாஸு 2017 மாடலு. அதாவது 16க்கு 17 லிஸ்ட்டு 2 ஓனரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் கேட்குறாங்க. கிட்ட வாங்க 5 உடச்சி உள்ள வாங்கி தரேன். அடுத்து பாருங்க i20ல பார்த்தீங்கன்னாக்கா 2016 மாடல் 2 ஓனரு 4,90,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க 4,75 சூப்பராக கொடுப்பாங்க. ஏன்னா 5 ரூபா கேட்டுக்கிறாங்க. முன்ன பின்ன பேசி தரேன் சார். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன உதவி சொல்கிற பாருங்க. இந்த தும்பி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது தும்பி சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு அம்மா தும்பியும் ஒரு அப்பா தும்பியும் இருந்தது. ஒரு சின்ன பையன். அதில் அம்மா சொல்லிட்டான், டேய் அந்த இடத்துலாம் போவாத, உங்கள் அப்பா அங்கே போய் தான் நாசமாக போய் செத்துட்டாரு. ஏன்னாக்கா இந்த கொசு வலை பார்த்தீங்கன்னா நீங்கள் சிலந்தி வலை கட்டமாக இருக்கும். சிலந்தி வலையில் கட்டமாக இருக்கும். அதில் போனாக்கா கண்டிப்பாக அந்த பூச்சி போச்சுன்னா கண்டிப்பாக அந்த பூச்சி போய் மாட்டிக்கும். அந்த பூச்சி போச்சுன்னா அது உள்ள மாட்டிக்கும். அதுமாரி வலை மாரி அந்த பூச்சி வந்துச்சா இருந்துச்சா செத்துச்சான்னு ஆர்குமெண்ட்டு கிடையாது. ஒரு வலை என்னன்னாக்கா சிலந்தி வலை மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. அதாவது வலைன்னு என்ன தெரியுங்களா? நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து முக்கியமான வந்து அந்த வலையில் நம்ம சிக்கிடக்கூடாது. அது குடியாக இருக்கலாம், மதுவாக இருக்கலாம், அதாவது மாதா இருக்கலாம், தகாத உறவாக இருக்கலாம். அந்த வலையில் சிக்கக்கூடாது. நம்ம எப்படியா இருந்தாலும் வாழ்க்கையில் அது ஒன்று. என்னைக்கும் சொல்கிறேன் சார், நேர்மையாக கரெக்டாக இருங்க, உண்மையாக இருங்க. என்றைக்கு வாழ்க்கை நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. பாட்டே பாடிறாங்க. அதுக்கு ஒரு பாட்டு உதாரணமே வருவேன். தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு ஏன்னா ஒரு தப்பு பண்ணியிருந்தா கூட அந்த தப்பை வந்து திரும்ப வந்து அந்த தப்பு பண்ணாலும் நடந்துங்க. அது ஒரு வலைன்றது ஒரு மாயை. அந்த மாய வலையில் நம்ம சிக்கக்கூடாது. அதனால் உஷாராக வாழ்ந்துங்க, நல்லாயிருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை சார். பெற்றவங்களை மட்டும் தயவுசெய்து சொல்கிறேன், இன்னொரு சொல்கிறேன், பெற்றவங்களை மட்டும் மறந்துடாதீங்க. எனக்கு சொந்த பந்தங்களே இல்லை. பெற்றவங்க நல்லா பார்த்துங்க, நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து பெற்றவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்க இவங்களாம் நல்லாமே வச்சு நல்லாயிருக்கும். வாழ்க்கையில் ஒற்றுமையாக வாழ கற்றுங்க, நல்லாயிருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. உள்ள இன்ட்லி காட்டுற பாரு, அருமையான வண்டி, சூப்பராக பெருசு சியாஸு அட்டகாசமாக இருக்கு பாருங்க. பதினாறுக்கு 17 இந்த i20 டீசல் வண்டி. இதுவும் சூப்பராக வண்டி. அருமையான வண்டி சார். ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டி. 4,25,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க ஒரு 4,65 கூட பண்ணி தரேன். மற்ற கல்லு காட்டுங்க தரேன். லோனு ஃபுல்லாக வாங்கி தரேன். இந்த வண்டிக்கு லோன் வாங்கி தரேன். ரெண்டுமே டீசல் வண்டி தான். வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க. இன்னைக்கு அட்டகாசமாக ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, அமாவாசை அதுவும். காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். வந்தவொடனே நேற்றே வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போனார். அட்வான்ஸ் பண்ணிட்டு இந்த ஈகோ ஸ்போர்ட்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க. இன்றைக்கி வந்து இந்த வண்டி முடிச்சிட்டாரு. அண்ணன் பார்த்தீங்கன்னா சென்னை எங்கே தரீங்க? சென்னை ஆடில் வந்துட்டார். நேற்று வந்து வியாபாரம் ஆகிறதுக்கு காரணமே இந்தமாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நான் பார்த்தே கிடையாது. அழகாக சூப்பராக பேசி நேற்று ஒரு 6 வண்டி வியாபாரம் ஆகிறது காரணம் அண்ணன் தான். ரொம்ப சந்தோஷம் நல்லா. இது அண்ணன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து என்கிட்ட ஒரு விஸ்டா போயிருக்காரு. அவங்க ரிலேஷன் மாமாவா அகலபாடியா அண்ணன் அவர் மூலியமாக வந்து பேசி இந்த வண்டி எடுத்துட்டாரு.
எங்கேருந்து வந்தால் வெளியே சொல்லுவேன். சொல்லலாம் எங்கே தர சொல்லலாம், நீ சொல்லலாம். இல்லை சொல்லு எங்கே தர சொல்லலாம். பிரம்மஹஸ்லேருந்து வரோம். ஆனால் இது முன்னே ஒரு வண்டி எடுத்து பண்ணலாம். எக்ஸ்ட்ரா எடுத்துன்னு போனேன். இப்போ இவங்க சொந்தக்காரங்க எடுத்து கொடுக்குறீங்க. ஆமாம் சொல்லலாம், இவர்கிட்ட சொல்லலாம். எங்கே வர சொல்லலாம், சொல்லலாம் எங்கே தர சொல்லலாம். நாங்கள் ஆவடியிலேருந்து வரோம். இது அண்ணன் சொன்னார் இங்கே முருகாஸ் இது சனநாண்ட நல்லா இருக்குன்னு, அதனால் வந்து எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் ரேட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துருக்காரு. எங்களாம் பிடிச்சிருக்கு வண்டி. ரைட்டு ஜி சொல்லுமா, எங்கே தர சொல்லுமா. சொல்லு. நான் ஆவடியிலேருந்து வரேன். ரைட்டு நல்லா இது வண்டியா நல்லா இருக்கு வண்டி. ஓட்டி பார்த்தீங்களா. நான் ஓட்டி பார்த்தேன். ஓட்டி பார்த்து நல்லா இப்போ 500 கொடுத்து 10 ஒன்று கேட்குறீங்க கேட்டா. டீசலுக்கு 1000 ரூபா கொடுத்தா நல்லா இப்போ 500 கொடுத்தா சிரிப்பு வந்துடும். இந்த சிரி பார்க்கலாம். சரி சிரிமா, நல்லா சிரிமா. சரி பாருங்கள், இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நல்லா இருக்கணுங்க, எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம். வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சரம் பேச பாருங்கள். இன்றைக்கி பாருங்கள், அருமையான திங்கக்கிழமை பாருங்கள். நல்ல நாளாவதோ சூப்பராக முதல் வாரம் முதல் நாளில் வந்து இந்த ஃபோர்டு ஃபிகோ வந்து வியாபாரம் பண்ணி பாருங்கள். அருமையான வண்டி, 12 மாடல், ஒரே ஓனரு, எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட் இருந்துச்சு. இவங்க வந்து ஏற்கனவே ஒரு முறை வந்தாங்க, அதாவது போன வாரத்தில் வந்து ஒரு வண்டி பார்த்தாங்க. இவங்க பட்ஜெட்டே வந்து ₹1 தான் இருந்துச்சு. நான் 1 hour மேலே எடுத்து நல்ல வண்டியை தரேன் சொன்னால் வந்தாங்க, எடுத்து வந்து கொடுப்பாருங்க. அதாவது மனசுக்கு பிடிச்ச வண்டி மட்டும் தான் கொடுக்கும். நல்லா 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 நல்லான்னு சொல்லிடுவேன். எங்கேருந்து வந்தால் சொல்லுவேன் பாருங்கள். சொல்லுங்கள் எங்கே தர சொல்லுங்க அக்கா, நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் திருமிசை பூந்தமல்லியிலேருந்து திருமிசையிலேருந்து வரோண்ணா. நாங்கள் வண்டி எப்படி கேட்குதா? நல்லா இருக்கேண்ணா. நல்லா இதாக்கா. நீங்கள் ஒரு 1000 வண்டி அச்சீவ் பண்ணணும் போதே நாங்கள் வந்தோம். எங்களுக்கு அப்பயே வண்டி இது பார்த்தேன். சரி இப்போ வந்தால் நம்மளுக்கு இது செட் ஆகணும்னு நினச்சி வந்தேன். ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா வண்டியும், நல்லா இருக்குது. நம்பி வரலாம், தைரியமாக வரலாம். தெரியாதவங்க கூட நம்பி வந்து வாங்கலாம் இங்கே. அதான் சொல்லலாம் எங்கே தர, நீ அண்ணா சொல்லலாம். திருமிசையிலேருந்து வரேண்ணா. அண்ணன் வந்தோம், பார்ட்டிக்கிட்டு நேராக பேசி கம்மி பட்ஜெட்டுக்கு நாங்கள் பார்த்த பட்ஜெட்டுக்கு அண்ணன் முடிச்சு கொடுத்துட்டாரு. நம்பி வாங்க, அண்ணனை வந்தால் நம்பி வந்தால் கெடுவதில்லை அண்ணாண்ட. ரைட். சொந்த ஊருண்ணா? சொந்த ஊர் சேத்படி. என்ன வேலை செய்யணும் அண்ணன் நீங்கள்? ஸ்வீட் கல்ல. ஸ்வீட் கல்ல பார்த்தீங்களா, ஸ்வீட் கல் வேலை செய்கிறாரு. அவரே கார் வாங்கிட்டு வந்தீங்களா, ஒன்று வாங்க பாருங்க. கம்பல்சரி ஸ்வீட் கடை எந்த கடையாக இருந்தாலும் கார் வாங்க வந்து பாரு. அவங்க பசங்க ஆசைப்பட்டான்னு 2 பசங்க அவங்க ஆசைப்பட்டான்னு வண்டி எடுத்தாங்க பாருங்கள். பிள்ளைங்க ஆசைப்பட்டு தான் அப்பா அம்மா செய்வாங்க. இனிமேல் எனக்கு தான் அப்பா அம்மா நீ விட்டுறாதீங்க. இனிமேல் நல்லாயிருக்கும், எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். வண்டி சுற்றி காட்டு வண்டி சூப்பராக பஸ்ஸார் 2012 மாடல், ஒரே ஓனரு. வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சரம் பேச பாருங்கள். இன்றைக்கி அட்டகாசமாக சனிக்கிழமை பாருங்கள். உண்மையிலே சொல்கிறேன், வண்டி உள்ளே வந்த உடனே பாருங்கனாக்கா அண்ணன் வந்து காலையிலே ஃபோன் பண்ணார். திருப்பூரில் இல்லாத வண்டி கிடையாதுங்க. இந்த மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கொடுத்த மாதிரி. 2015 ஓனர் பார்த்தீங்கன்னா 2 ஓனரு, தஞ்சாவூர் நம்பரு. இன்றைக்கெலாம் ₹3 3,600 விற்கிற வண்டியை அண்ணன் எடுத்து ₹2 கேட்டார், 2,10 கேட்டார், ₹2,20 பண்ணி விட்டாரு. முன்ன பேசி எடுத்து வந்து பாருங்கள், நல்லா இருக்கணும். அண்ணன் எங்கேருந்து வந்து சொல்ல போகிறேன், சொல்லலாம் எங்கே தரேன் சொல்லுங்கண்ணா. நாங்கள் திருப்பூர் பெருமநல்லூர்லேருந்து வரோங்க. ஃப்ரெண்டு வண்டி எடுக்கணுன்னாரு, வந்தோம். கரெக்டாக அதே மாதிரி பேசி முடிச்சு கொடுத்துட்டாருங்க. வண்டி ஓட்டி பார்த்து எப்படி இருக்குது? வண்டி நல்லா இருக்குங்க. நல்லாதுண்ணா. ஏசில் எப்படி இருக்குதா? நல்லா இருக்கு. எப்படிண்ணா எங்கே தர சொல்லுண்ணா. நான் திருப்பூர்லேருந்து வரேங்க. வண்டி 2 மாதமாக பார்த்துட்ருக்கேங்க வீடியோ. ஆனால் இப்போ தான் கரெக்டாக பார்த்து பிடிச்சி, இப்போ தான் அதுவும் இல்லாமல் நைட்டு முதலமாக அந்த வீடியோ போடும் போதெல்லாம் பார்த்துட்டு இப்போ தான் கிடச்சிதுங்க. நல்லா இருக்கு வண்டி. ரைட் பாருங்கள், அடுத்து இன்னொரு வண்டி எடுத்து வராருங்க. இன்றைக்கி வந்து கண்ணு பொங்கல் அன்றைக்கி எங்கள் வீட்டில் தொடர்ந்து பாரு, போகி அன்றைக்கி கடை வச்சேன். அப்போ இது பொங்கலுக்கு வச்சேன், மாட்டு பொங்கலுக்கு வச்சேன், தென்னிக்கு வச்சேன். ஏன்னா லீவு நிறைய பேர் வரோம்னு சொல்லிட்டு இருக்கும். அப்படியே வரைக்கும் வச்சுருக்கிறோம். ஃபுல் டே கிடையாது, அப்படியே நாளைக்கும் இருக்கும். வாங்க, இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அப்படி சுற்றி காமிச்சு வண்டியை ரிப்போர்ட்டை பிடிச்சிடலாம் கிட்ட. நான் டயர்லாம் மாற்றாதீங்க, நல்லா இருக்குண்ணா. டயர்லாம் எதுவுமே மாற்றாதீங்க, டயர்லாம் நல்லா இருக்குது. ஆயில் சர்வீஸு கூலண்ட்டாக எதுவும் பண்ணாதீங்க. தெளிவான பாடி.
அடுத்து ஒரு வண்டி போய் பாருங்க, சூப்பரான வண்டி. மதுரை போகுது. சொல்லலாம், எங்கே வர சொல்லலாம்? நாங்கள் திருச்செந்தூர்லேருந்து வரோம். எத்தனை மணி கிளம்புனீங்க? நாங்கள் வெள்ளிக்கிழமை கிளம்பி அப்படியே பழனி போயிட்டு திருவண்ணாமலை போயிட்டு அப்படியே இப்போ எங்கே பாருங்க ஸ்ட்ரைட்டாப்பா? இப்போ நேராக காலாவாசி போகிறோம். திருச்செந்தூர் பக்கத்துல ஊர் உங்களுக்கு? 6 மணி நேரம். 6 மணி நேரியா? 6 மணி நேரம். எல்லாரும் கும்பலா போறீங்க? ஆமாம். இப்போ அந்த ஓமில் போறீங்க? ஆமாம். ரைட்ண்ணா, பார்த்துண்ணா. ரைட். பாருங்க எல்லாம் திருச்செந்தூர் வந்து இதாக இப்போ திருப்பதி போகிறாங்க அந்த வண்டி எடுத்துக்கின்னு. வண்டி அதிகமாக நச்சுன்னு போய் பாருங்க. திருச்செந்தூர் போட்டு பார்த்து நான் போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. ரைட்ண்ணா. திருச்செந்தூர் ஆறுமுகநேரி போகுது வண்டி. பாருங்க, இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க. நமது இடம் தட்ட வேலூர் டு சென்னை போகிற பைப்பா திருச்செந்தூர் முருகன் காசு. யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க. வாங்க, நம்மகிட்ட ஃபோன்பே கிடையாது, எல்லாம் மொத்தம் லாக் பண்ணி வாயில் போட்டு தண்ணி ஊற்றினாங்க, முடிஞ்சிச்சு. அதில் ஃபோன்பே ஜிபே பண்ணாதீங்க, கேஷோடு வாங்க, பணத்தை கல்லில் காட்டுங்க. எத்தாரேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா சார் நம்மக்கிட்ட ஒரு வியாபாரமே தண்ணி ஒரு சூட்சு மாரி சொல்லலாங்க. ஏன்னாக்கா இப்போ நீங்கள் சந்தைக்கு போனால் காய் பதத்தை வாங்கிப்பீங்க, அந்த வெங்காயம், தக்காளி, கேரட்லாம் கூறு போட்டு விற்பாங்க பார்ப்பீங்களா? அதாவது 10 ரூபா, 5 ரூபா, 10 ரூபான்னு 3 கூறாக போடுவாங்க. வெங்காயம், தக்காளிலாம் போட்டாக்கா இந்த சாயங்காலம் டைம் போனாக்கா இல்லை காலை டைம் போனாக்கா 3 கூறு சேர்த்து 5 ரூபா வாங்கலாம். அந்த மாதிரி தான் சரவணர் வந்தாக்கா கம்மி ஏதாச்சும் கொடுத்துட்டு போய் இருப்பேன், லாபத்தை எதிர்பார்க்கறதில்ல. ஒரு கூறு வாங்கினா 10 ரூபா, 3 கூறு வாங்கினாக்கா 5 ரூபா. அதனால் வாங்க, நேரடியாக வந்து எடுத்துன்னு போயினே இருங்க. பணத்தை கண்ணில் காட்டுங்க. எத்தாரேன் ஜோபிலேருந்து வெளியே வரேன்னு பார்க்காதீங்க. கடுகு டப்பா, மிளகா டப்பா இதில் எடுத்துருவாங்க, விட்டுறாதீங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.